வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் frequently used sentences. நம்பர் 1, லஞ்சம்னு அவர் நயா பைசா கூட வாங்கினது கிடையாது. லஞ்சம்னு அவர் சல்லி காசு கூட வாங்கினது கிடையாது. He never received not even a single penny as a bribe. He never received not even a single penny as a bribe. நல்லா கவனிங்க. பென்னி அப்படின்னா என்ன? சிங்கிள் பென்னி அப்படின்னா நயா பைசா அல்லது சல்லி காசுன்னு அர்த்தம். அதே மாதிரி பிரைப்னா லஞ்சம் அல்லது லஞ்சம் கொடுன்னு அர்த்தம். அடுத்து பார்க்கலாம். பல பேரை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலவெல்லாம் கண்ணா பின்னான்னு பண்ணுவாங்க. ஆனால் சின்ன சின்ன செலவு பண்ணும்போது மூக்கால அழுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? பூசணிக்காய் போகிறது தெரியாது, கடுகு போகிறத ஆராய்ச்சி பண்ணுவாங்க. பூசணிக்காய் போகிறது தெரியாது, கடுகு போகிறத ஆராய்ச்சி பண்ணுவாங்க சொல்லுவோமா? இது இங்கிலீஷில் பெனி வைஸ் பவுண்ட் ஃபுலிஷ், பெனி வைஸ் பவுண்டு ஃபுலிஷ்னு சொல்கிறோம். அடுத்து பார்க்கலாம். யாராவது தீவிர ஆழ்ந்த யோசனையில் இருப்பாங்க. அப்போ நாம் அவங்கள்ட்ட போய் எதை பற்றிப்பா இவ்வளவு தீவிரமாக ஆழமாக யோசனை பண்ணுற, இது எப்படி நம்ம கேட்கலாம் வித்தியாசமா? எ பெனி ஃபார் யுவர் தாட்ஸ், எ பெனி ஃபார் யுவர் தாட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 2, நிறைய பணத்தை அவர் வாரி இறைச்சிட்டாரு, கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டாரு, கண்மூடித்தனமாக செலவு பண்ணிட்டாரு. He squandered away a fortune. He squandered away a fortune. அவரு கஷ்ட காலத்துக்காக ஒரு நயா பைசா கூட சேமிச்சு வைக்கல. He didn't save not even a single penny for a rainy day. He didn't save not even a single penny for a rainy day. நல்லா கவனிங்க. ரெய்னி டேனா மழை காலம், அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன? கஷ்ட காலம் அல்லது பணம் ரொம்ப தேவைப்படுற காலம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 3, எங்க இருக்கியோ அங்கே இரு. எப்படி சொல்றது? ஸ்டே ரைட் வேர் யூ ஆர், ஸ்டே ரைட் வேர் யூ ஆர். அது வரைக்கும் இங்கே இரு. till then be here, till then be here. நல்லா கவனிங்க. till then இந்த ஃப்ரேஸுக்கு அது வரைக்கும் அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் அங்கே இருந்தேன். till then I was there, till then I was there. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 4, அவன் இங்க தான்ப்பா போனான், அவன் இங்க தான்ப்பா போய் தொலைஞ்சான். சற்று கோபமாகவும் சலிப்பாகவும் கேட்போம். எப்படி கேட்கறது? where the heck has he gone, where the heck has he gone. நல்லா கவனிங்க. HECK, heck இந்த வேர்டை எதுக்கு ஆட் பண்ணிக்கிறோம்? கொஞ்சம் கோபத்தையும் சலிப்பையும் காமிக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் பார்க்கலாம். யாருக்காவது புத்திமதி பண்ணும்போது நீ இப்ப போறது தான் நல்லது. எப்படி சொல்றது? you had better go now, you had better go now. so had better இந்த ஃப்ரேஸுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சா தான் நல்லதுன்னு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது நாம பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நானாவே போல, அவங்க என்ன போக வச்சாங்க. எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? I didn't go on my own, they made me go. I didn't go on my own, they made me go. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 5, உண்மையை சொல்றதுக்கு வெக்கப்படாத. எப்படி சொல்றது? don't be ashamed to tell the truth, don't be ashamed to tell the truth. உண்மை என்ன தெரியுமா? நான் அவரை சந்திச்சதே கிடையாது. the truth is that I never met him, the truth is that I never met him. நெக்ஸ்ட் பார்க்கலாம். உண்மை அம்பலம் ஆயிடுச்சு, உண்மை வெளியில வந்துருச்சு. the truth has exposed, the truth has exposed. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 6, யார் கூட நீ போற? யாராவது போகும்போது கேட்போம், யார் கூட நீ போற? who are you going with, who are you going with. நெக்ஸ்ட் பார்க்கலாம். எதுக்காக போற? what are you going for, what are you going for. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 7, அது எல்லாமே ஏன் தப்பா கேட்போம்ல கோவமா, அது எல்லாமே ஏன் தப்பா. எப்படி கேட்கறது? is it all my fault, is it all my fault. அடுத்தது பார்க்கலாம். நமக்கு பிடிக்காதவங்க சின்ன சின்ன தப்பு பண்ணினா கூட நாம் என்ன பண்ணுவோம்? அதை பெருசுபடுத்துவோம். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கா? நாம எல்லாருக்குமே தெரியும், வேண்டா பொண்டாட்டி கைப்பட்டா குத்தம், கால் பட்டா குத்தம். இது இங்கிலீஷ்ல false or thick
when love is thin. False or thick when love is thin. Next பார்க்கலாம். முன்கூட்டி திட்டமிடாதது என்னுடைய தப்பு தான். It is my fault that I didn't plan ahead. It is my fault that I didn't plan ahead. Okay, ஒரு இன்ட்ரெஸ்டிங் vocabulary கத்துக்கலாம். என்னது? nitpicker. ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்த்து அல்பமான காரணங்களை கூட வச்சுண்டு குத்தம் குறை கண்டுபிடிக்கிறவங்கள nitpicker அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 8. நான் உன்னை பயமுறுத்திட்டேனா? எப்படி கேட்குது இங்கிலீஷ்ல? have I scared you? have I scared you? நான் அவ்வளோ ஈஸியாலாம் பயந்துட மாட்டேன். எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? I don't scare easily. I don't scare easily. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவன் ஒரு பயந்தாங்குழி, அவன் ஒரு தொடநடுங்கி சொல்லுவோமா? இது இங்கிலீஷ்ல he is afraid of his own shadow. He is afraid of his own shadow. Dear viewers, frequently used sentences. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.